ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கருணை அடிப்படையிலான நியமனங்களில் திருமணமான பெண்களை விலக்கி வைக்கக்கூடாது உச்சநீதிமன்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கவர் ஆகும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா ஆர்டிகிள் 14 கவர் ஆகும். ஸோ திருமணமாகாத மகள், கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமாக பிரிந்த மகள், விதவையாக உள்ள மகள், இவங்கள தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு குடும்ப தலைவரை சார்ந்திருக்கும் வாரிசுகள் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநிலம் 2019 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு என்ன அப்படின்னா, ஒரு திருமணமான பெண் பார்த்தீங்கன்னா தனது தாயுடன் சேர்ந்து அரசு நியாய விலை கடையை நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க உயிரிழந்த பின்னர் அந்த கடையின் டீலராக கருணை அடிப்படையில் இவங்க வந்து அது வந்து கோரியிருப்பாங்க. அதற்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா முடியாது. அதாவது திருமணமாகாத மகள், கணவரிடம் பிரிந்து சட்டப்பூர்வமாக பிரிந்த மகள், விதவையாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாரிசு அப்படிங்கிற அடிப்படை கிடைக்கும். இவங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறத உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து வெர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்காக போயிருப்பாங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணமான பெண் ஒரே குடும்பத்தை சேராதவர் அப்படின்னு கூறுவது தன்னிச்சையானது, நியாயமற்றது. ஸோ அரசமைப்பு சட்டத்தின்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது ஆர்டிகிள் 14 ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸ் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்ஜீவன் மிஷன் 2.0 மத்திய அரசுடன் தமிழக அரசு ஒப்பந்தம். ஸோ ஜல்ஜீவன் மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2019 தொடங்கி 2024 வரைக்கும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட், கிராமத்தில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டம் அவங்களுக்கு டேப் ப்ரொவைட் பண்ணி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம். அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நாளுக்கு 55 லிட்டர் வரைக்கும் வழங்கக்கூடிய திட்டம். இதுதான் ஜல்ஜீவன் மிஷன். ஸோ இது 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான, போதுமான மற்றும் நிலையான குடிநீர் வழங்கலை உறுதிப்படுத்துவதற்காக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் வந்து ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு.